அடுத்த சம் பாருங்கள். S1, S2, S3 போய்கிட்டே இருக்குது. SM என்பன M வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதல் ஆகும். இங்கே பாருங்கள், வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. போகும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதல். அடுத்து பாருங்கள், முதல் உறுப்புகள் 1, 2, 3 போய்கிட்டே இருந்துட்டு M மற்றும் பொது வித்தியாசங்கள் 1, 3, 5 போய்கிட்டே இருந்துட்டு 2M-1 முறையே அமைந்தால் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் S1 + S2 + S3 போய்கிட்டே இருக்குது. SM = 1/2 × Mn × Mn + 1 என நிரூபிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து முதல் உறுப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க, முறையே 1, 2, 3 போய்கிட்டே இருந்துட்டு M. பொது வித்தியாசம் வந்து 1, 3, 5 போய்கிட்டே இருந்துட்டு 2M-1. நமக்கு SN ஃபார்முலா தெரியும். n/2 × 2A + n-1 × D. இப்போ பாருங்கள், S1 எடுத்தோம் அப்படின்னா S1, S2, S3 போய்கிட்டே இருந்துட்டு SM என்பன M வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதல். வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. அப்போது S1ங்கும்போது நமக்கு எண் வந்து என்னாக தான் இருக்கும். முதல் உறுப்பு என்னன்னு சொல்லிட்டாங்க, 1. அடுத்து பொது வித்தியாசம் வந்து 1ன்னு சொல்லும்போது 1 + 1 2, அடுத்து 2 + 1 3ன்னு போய்கிட்டே இருந்துட்டு இது வந்து n வரைக்கும் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்கே 1ன்னு போட்டுட்டு இங்கே 1/2ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதல் ஆகும். கடைசி எண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ n/2 2A. A வந்து என்னது, நமக்கு 1ன்னு சொல்லிட்டாங்க. 2 × 1 2 + n-1. D வந்து 1. அப்போங்கும்போது 1ன்னு போடுமா. அப்போது n/2 2 + 1 வச்சு பெருக்கும்போது n-1. அடுத்து பாருங்கள், இது வந்து n/2 ப்ராக்கெட்குள்ளே n + 2 - 1 1. இது வந்து S1. அடுத்து S2 பாருங்கள். எல்லாமே எண் உறுப்புகளின் கூடுதல். அப்போ கடைசியில் வந்து நமக்கு S2னாலும் கடைசியில் எண் உறுப்புகளின் கூடுதலுங்கும்போது என்ன தான் வரும். எண்ணை வந்து 2ன்னு போடக்கூடாது. n/2 2A. ரெண்டாவது இது வந்து 2 × 2 4 + n-1. பொது வித்தியாசம் வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ n/2 4 + 3n-3 போகும்போது n/2 3n + 1ன்னு வரும். அடுத்து பாருங்கள், S3. இதுவும் n/2. A வந்து என்னது, 3 × 2 6 + n-1. இது வந்து D வந்து 5. இப்போ n/2 6 + 5n-5. இப்போ நமக்கு n/2 × 5n + 1ன்னு கிடைக்கும். இது வந்து S3. அடுத்து பாருங்கள், SM. இதுலேயுமே எண் உறுப்புகள் வரைங்கும்போது n/2 A வந்து என்னது, M. அப்போ 2 × A 2M + n-1 × Dக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 2M-1. 2M-1. அடுத்து பாருங்கள், இந்த n/2 அப்படியே எழுதிடுவோம். 2M + இந்த n-1 வச்சு 2M-1 பெருக்குவோம். ஃபஸ்ட்டு n வச்சு 2M-1 பெருக்குவோம். அடுத்து -1 வச்சு 2M-1 பெருக்கணும். இப்போது 2nm - n - 2m + 1. அடுத்து இந்த +2mம் -2mம் கேன்சல் ஆயிரும். நமக்கு n/2 2mn - n + 1ன்னு கிடைக்கும். இதில் நம்ம S1 கண்டுபிடிச்சிட்டோம், S2 S3 அப்புறம் SM கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, S1 + S2 + S3 போய்கிட்டே இருக்குது. SM =
1/2 mn இன்ட்டு mn + 1 நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்துக்கிடுவோம். S1 என்னது நமக்கு n/2 இன்ட்டு n + 1. அடுத்து n/2 இன்ட்டு n + 1 ப்ளஸ் S2 என்னது n/2 3n + 1 போய்கிட்டே இருக்குது. SM வந்து n/2 2mn - n + 1. இப்போ பாருங்கள், நமக்கு இதுதான் கடைசியாக இருக்குது. இது வந்து SM. இன்னொரு ஃபார்முலா தெரியுங்களா? SN = n/2 இன்ட்டு A + L. இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது? SMன்னு இருக்குது. அப்போ SM = எண்ணுக்கு பதிலாக m/2ன்னு எழுதுவோம். A என்னது முதல் உறுப்பு, இதை எழுதுவோம். n/2 இன்ட்டு n + 1. அடுத்து L வந்து கடைசியாக இருக்குது. n/2 இன்ட்டு 2mn - n + 1. இப்போ வந்து இந்த m/2 எடுத்து அப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த இதில் பொதுவாக n/2 இருக்கா, அதை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா n + 1 இந்த ப்ளஸ் சிம்பிளை வச்சு உள்ளே பெருக்கும்போது 2a + 2mn - n + 1. ஏன் அப்படின்னா இந்த இதிலேருந்து n/2 பொதுவாக வெளியில் எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், -n + n கேன்சல் ஆயிரும். இப்போது ஒன்றையும் கூட்டினா 2. அடுத்து ப்ளஸ் 2mn m/2 இன்ட்டு n/2. இது வந்து 2mn + 2. இப்போ வந்து 2ஆல் அடிக்கலாமா? இந்த 2 வந்து இதுக்கும் வரும், இதுக்கும் வரும். அப்போ அடித்தோம்னா இங்கே 2 கேன்சல் ஆயிரும், இந்த 2 இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ m/2 இன்ட்டு n இன்ட்டு mn + 1. அடுத்து பாருங்கள், இந்த எண்ணை வெளியில் எடுத்துடலாமா? mn/2 இன்ட்டு mn + 1. இது வந்துடுச்சா? இது இப்படி எழுதினாலும் ஒன்று தான், இல்லாட்டி 1/2 தனியாக எடுத்துட்டு 1/2 இன்ட்டு mn இன்ட்டு mn + 1ன்னு எழுதலாமா? சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து S1 போட்டு இங்கே ஏன் n போடுறோம் அப்படின்னா, நமக்கு சம்மில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லிட்டாங்க. அப்போங்கும்போது S1ன்னு எடுத்தோம்னா முதல் உறுப்பு 1ன்னு சொல்லிட்டாங்க. பொது வித்தியாசம் 1ங்கும்போது முதல் உறுப்போட பொது வித்தியாசத்தை கூட்டினோம்னா ரெண்டாவது உறுப்பு கிடச்சிரும். 1 2 3ன்னு போயிட்டே இருந்துட்டு n வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் S1 S2 S3 எல்லாம் போடும்போது SMலெல்லாம் போடும்போது நம்ம இந்த இடத்துல என்னன்னு தான் போடுறோம். ஏன்னா தனித்தனியாக எண் உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து S1 + S2 + S3 போய்கிட்டே இருந்துட்டு SM = நமக்கு இதுதான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த இடது சைடு எடுத்தோம்னா S1ங்கிற இடத்துல உள்ள மதிப்பு போட்டுருவோம், S2ங்கிற மதிப்பு போட்டுட்டு கடைசியாக SMங்கிற இடத்துல உள்ள மதிப்பை போடுவோம். நமக்கு SNக்கு வந்து இன்னொரு ஃபார்ம்லாம் உண்டு, n/2 இன்ட்டு A + L. இங்கே வந்து கடைசி உறுப்பு வந்து இது வந்து L. இதுதான் நமக்கு SM. போகும்போது SM = எண்ணுக்கு பதிலாக நம்ம mன்னு போடுவோம். m/2 போட்டுட்டு ஏக்கு என்ன மதிப்பு இருக்கோ அடுத்து L போட்டு கூட்டும்போது நமக்கு இந்த மதிப்பு கிடச்சிரும். 1/2 mn இன்ட்டு mn + n 1. இப்போது சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். a - b/a + b + 3a - 2b / a + b + 5a - 3b / a + bன்னு போய்கிட்டே இருக்குது. அடுத்து 12 உறுப்புகள் வரை சொல்லிட்டாங்க என்ற தொடரின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போது SN = தொடரின் கூடுதல்னால் நமக்கு SN தெரியும். SN ஃபார்முலா வந்து n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு d. இங்கே வந்து a வந்து நமக்கு
a மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. அடுத்து டி கண்டுபிடிக்கணும். எண்ணு வந்து 12ன்னு தெரியும். எண்ணு வந்து 12. இப்போ டி கண்டுபிடிக்கணும். டி வந்து ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. 3a மைனஸ் 2b டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. கழிக்கணும். அடுத்து வந்து பின்னமாக இருக்குது. அப்போ கீழே பார்க்கணும். ஒன்று போல் இருக்கிறதுனால நம்ம ஏ ப்ளஸ் பியை பொதுவாக எழுதிட்டு மேலே கழிப்போம். 3a மைனஸ் 2b. இந்த மைனஸ் வந்து ஏக்கும் வரும் மைனஸ் பிக்கும் வரும். அதாவது மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ மைனஸ் பின்னு போடணும். இப்போ மைனஸ் வச்சு உள்ளே பெருக்கும்போது மைனஸ் ஏ ப்ளஸ் பி. இப்போ இதை கழித்தோம் அப்படின்னா 2a 3a மைனஸ் ஏ 2a. அடுத்து மைனஸ் 2b ப்ளஸ் பி வந்து மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. இது வந்து நமக்கு டி. இப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாமா? எஸ்ங்கும்போது நமக்கு எண் வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு 12/2 2a. ஏ வந்து என்னது 2 இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் n மைனஸ் 1னா 12 மைனஸ் 1 11 இன்ட்டு டி வந்து நமக்கு 2a மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. இப்போ இதை அடித்தோன்னா 1 2 6 12 6 ப்ராக்கெட்குள்ளே. இப்போ இதை வச்சு இதை பெருக்கோமா? 2 இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா 2a மைனஸ் 2b பை ஏ ப்ளஸ் பின்னு வரும். அடுத்து ப்ளஸ் இந்த 11 வச்சு உள்ளே பெருக்கணும்னா 11 இன்ட்டு 2 22a மைனஸ் 11b டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு வரும். அடுத்து பாருங்கள், இந்த ரெண்டுலேயுமே ஏ ப்ளஸ் பி பொதுவாக இருக்கனால இதை கீழே போட்டுருவோம். ஏ ப்ளஸ் பி. அப்படி இல்லாட்டி மீச்சமாக எடுக்கணும். இங்கே ரெண்டுலையுமே ஒன்று போல் இருக்கனால பொதுவாக போட்டுட்டோம். அடுத்து இந்த 2a ப்ளஸ் 2a இங்கே ப்ளஸ் இருக்கனால அப்படியே கூட்டிக்கலாம். இதே இது மைனஸ் இருந்ததுன்னா இந்த மைனஸை வச்சு இதை பெருக்கிட்டு தான் அடுத்து கூட்டணும். இங்கே ப்ளஸ் இருக்கனால 2a ப்ளஸ் 22a 24a. அடுத்து மைனஸ் 2b மைனஸ் 11b 2 கூட்டினா மைனஸ் 13b இந்த 6. அப்போது நமக்கு ஆன்சர் வந்து இப்படி எழுதலாம். அப்படி இல்லாட்டி 6/a ப்ளஸ் பி இன்ட்டு 24a மைனஸ் 13bன்னு எழுதலாம். இப்போது ஆன்சர் வந்து 6/a ப்ளஸ் பி இன்ட்டு 24a மைனஸ் 13b. சம்முக்கெல்லாம் ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபார்முலாவில் போட்டாலே ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்போங்கும்போது ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.